we shall start. Thank you, Arun. Thank you, ma Priya. So we shall start. So 111 111வது சூத்திரத்துல உங்கள் சுழன்று 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 செய்யும் பொழுது உங்களுடைய நிலையில் நீங்கள் உள்ளாழ்ந்து போகும் பொழுது அந்த ஆனந்த நிலை தான் பைரவா ஸ்டேட். அதே 112வது சூத்திரத்துக்கு நம்ம வந்தோம்னா அழகா அப்ப என்ன இருக்கு 112வது சூத்திரத்துல 111வது சூத்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் 112. அப்போ இது எப்படின்னு அதுல சுழன்று சுழன்று நடப்போ ஒரு ஸ்டெடினஸ் வருது. அது போல ஒரு பொருளையே கண் கொட்டாமல் உற்று நோக்கி கொண்டே இருந்தேயானால் ஒரு மெய்மறந்த நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் தாரணா இல்லையா? இதுதான் திராட்டகா அப்படின்னு சொல்லுவாங்க அத்த யோகாவில். ஒரு பொருளை ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு உற்று பார்த்துட்டே இருக்கிறது. முதல்ல கண்கள்ல தண்ணி வரும், அதெல்லாம் கஷ்டம், இந்த காலத்து பொருந்தாது. எனிவே அது ட்ரை பண்றாங்க நிறைய பேர். அந்த மெழுகுவத்தியத்தை அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப முதல்ல ஆரம்பத்துல கண்கள் தண்ணி வரும், அப்புறம் கொஞ்ச காலத்துல பழகிடும். அப்ப அந்த மனது உள்ளாழ்ந்து போயிடும். அது இன்னொரு தாரணம். சம்பிரதாயம் இமம் தேவி சுணு சம்யக் வதாமி அகம் கைவல்யம் ஜாயத்தே சத்யோ நேத்ரயோ ஸ்தப்த மாத்திரை. நேத்ரையோ ஸ்தப்த மாத்திரை. உற்று நோக்கி கொண்டிருந்தால் உனக்குள் ஒரு நிலை ஏற்படும். அதுதான் பைரவ ஸ்டேட். இப்ப அது பார்த்தாச்சு போன வாரம். இப்ப நம்ம 113வது சூத்திரத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். 113வது சூத்திரம் என்னாகன்னு 113வது சூத்திரம் தான் இது. சாரி 113 தான் சொல்லி பார்த்துட்டு. சம்பிரதாயம் இமம் தேவி சுணு சம்யக் வதாமி அகம் கைவல்யம் ஜாயத்தே சத்யோ நேத்ரயோ ஸ்தப்த மாத்திரையோ. சுணு தேவி, ஓ என்னுடைய அழகான பார்வதியே, நான் சொல்வதை கேட்பாயாக. நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படிங்கிற. எந்த ஒரு பொருளை நீ உற்று நோக்கி கொண்டிருக்கிறாயோ மெய்மறந்த நிலையில், அந்த மெய்மறந்த நிலையில் உன் மனம் இல்லாமல் போய்விடுகிறது. சம்பிரதாயம் இமம் தேவி, இது புதுசு இல்ல, காலம் காலமாக இப்படிதான் இந்த ஒரு ஞானத்தை அடைய யோகிகள் முயன்றுகின்றனர். இதுல இந்த தாரணை ஏற்கனவே இருக்குன்னு சிவபெருமான் சொல்றார், புதுசு ஒன்றும் கிடையாது. சம்பிரதாயம் இமம் தேவி சுனோ, காலம் காலமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? வதாமி அகம் கைவல்யம், தாங்கள் தம்முடைய நிலையிலிருந்து இருமை நிலையிலிருந்து விடுபடுவதற்காக ஜாயத்தே, முக்கியமாக என்ன முயற்சி பண்றாங்க? சத்யோ நேத்ரையோ, கண்கள்ல இரண்டு மாறாமல் ஸ்தப்த மாத்திரையோ, ஸ்தப்தம் தான் பிரமிச்சு போயிருக்கிறது. அப்போ ஒரு பொருளையே உற்று நோக்கி கொண்டிருந்தால் அந்த நிலையில் நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். இது இன்னொரு தாரணா. இதுதான் இது எத்தனாவது தாரணா? 113 89வது தாரணா. ஏறக்குறைய பக்கத்துல 112 தாரணா தான். 89 முடிச்சாச்சு. சோ இப்போ அது ஒண்ணு. 114வது அது இதனுடைய எக்ஸ்டென்ஷன். 114 என்ன எக்ஸ்டென்ஷன்ங்கிறப்ப 114வது சங்கோச்சம் கர்ணயோ கிருத்வா ஹயத் துவாரே ததைவ ச அனச்சகம் அகலம் தியாயன் விசேஷ் பிரம்ம சனாதனம். இது ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஓபனிங்ஸ், அதுல முக்கியமா காது, அதுதான் கர்ணயோ. கர்ணம் என்ன? காது. அந்த காது நீ மூடிக்கணும். அப்புறமா என்ன சொல்றா? ஹயத்து துவாரே. ஹயத்து துவாரன்னு கீழே இருக்கிற ஓபனிங்ஸ், தட் இஸ் உங்களுடைய யூரித்ரா, யுவர் ஆனஸ். இதுதான் நம்ம ஹத யோகாவில வஜ்ரோலி முத்ரான்னு சொல்லுவோம், சகஜோலி முத்ரான்னு சொல்லுவோம், அஸ்வினி முத்ரான்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே இருக்கு. மூலபந்தான்னு சொல்லுவோம். அந்த உள்ளர அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் இழுத்துக்கிறது. அப்படி இழுத்து நீ உனக்குள் நிற்பாயேயானால் நீ மெய்மறந்த நிலையை அடைவாய். இது இன்னொரு தாரணம். என்ன? இந்த காதுதான் நம்மளால முடிக்க முடியாது, அது திறந்தா வச்சிருக்கா, கடவுள் தான் செய்ய. ஏன்னு எல்லாத்தையும் கேட்டு தொலைடா, அப்படியாவது ஒன்றும் தெரியுதா உனக்கு அப்படி இல்லையா? இந்த மகாத்மா காந்தி வச்சிருப்பாரு, ஒரு குரங்கு காதை போத்திட்டு இருக்கோம், ஒரு குரங்கு கண்ணு போத்திட்டு இருக்கோம், ஒரு குரங்கு வாயை போத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப எதையுமே போத்திக்க மாட்டேங்குது, எல்லாம் திறந்து வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த சூத்திரம் சொல்றா, காதை மூடிக்கோ.
உன்னுடைய கீழே இருக்கக்கூடிய துவாரங்களை மூடிக்கோ. அப்பொழுது உனக்கு கூட ஒரு பிரமிப்பான நிலை ஏற்படும். அந்த நிலையில் நான் இதெல்லாம் தாரணாக்கள், இதெல்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்க. எப்ப முத்ராசல் சொல்லுவேன், முத்ராசல் வரும். வஜ்ரோலி முத்ரா, சகஜோலி முத்ரா, மூலபந்தா, நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ்லயும் வரும். உட்யான பந்தா, ஜாலந்தர பந்தா, எல்லாமே வந்து அந்த ஓப்பனிங்ஸ் மூடுறச்ச the energy will not get dissipated. நம்ம ஓப்பனிங்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு பாத்திரத்தை நன்னா கொதிக்க வச்சு வெந்நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி என்ன பண்றது, முதல்ல வந்து தட்டு போட்டு மூடி விடும். தட்டு போட முன்ன என்ன, அந்த தண்ணி சீக்கிரம் ஆறிடுதோ இல்லையோ ஓப்பனிங்கா இருக்கிறதால. அது போல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த துவாரங்கள் மூலமாக நீங்க எவ்வளவு பிராண சக்தி பண்ணி ஏற்றினாலும் கொஞ்சம் கொஞ்சமா கசியும். அதை விட முக்கியமா வந்து பானையில தண்ணி வச்சுக்கிட்டேன். அது எதுக்கு வெயில்ல, இப்ப வெயில் காலத்துல பானையில் தண்ணி வைக்கிறீங்க, அந்த பானை அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மேலவா அந்த தண்ணி கசிஞ்சுட்டே இருக்கும். அது வெப்பமாக உள்ள இருக்கிற தண்ணி குளிர்ச்சியா இருக்கும். அதுதான் பிரின்சிபல். ஆக துவாரங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத துவாரங்களின் மூலமாக இருக்கக்கூடிய சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதை இழுத்து மூடிக்கிட்டு என்ன, அதுதான் நம்ம பஸ்திரிகால பண்றது. ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல பண்ண உடனே என்ன பண்ற, லாக் அப்ளை லாக்ஸ் இருப்பாங்க. அது மூல பந்தா, உட்யான பந்தா, ஜலந்தரம், அந்த எனர்ஜி அப்படியே நமக்குள்ளார நீக்க. அதுதான் சங்கோஜம் கர்ணயோ கிருத்வா ஹயத் துவாரே ததைவ ச அனச்சகம் அகலம் தியாயம் விசேட் பிரம்ம சனாதனம். சங்கோச்சம்னு கண்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. சங்கோச்சப்படாத சொல்ற மாதிரி அது வார்த்தையில சங்கோச்சப்படாத, கூச்சப்படாத பாருங்க. கூச்சப்படுறது என்ன, சுருக்கி பாருங்க. Get the point. That's the exact meaning. So சங்கோச்சம்ங்கிறது கண்ட்ராக்ஷன். கர்ணயோன காது, கிருத்வா அது போலவே ஹயத் துவாரே உடைய கீழே இருக்கக்கூடிய துவாரங்கள், ததைவ அதே போல, அனச்சகம் அகலம் இப்படி மூடிக்கிட்டு, அனச்சகம்னா அனாகதா, அந்த இடத்துல தியாயன் உன் கருத்தை வைப்பாயேனால் விசேஷ் பிரம்ம சனாதனம், உன்னுடைய கைகளுக்கு அகப்படாத அந்த விசேஷமான பைரவ நிலை நீ உணர்வாய். இன்னும் அழகா சொல்றாங்க பாருங்க, விசேஷமான. அப்ப ஏன் உணரல, இது அப்ளை தி ஆப்போசிட். இதெல்லாம் திறந்து வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உணர முடியல சொல்லாம சொல்றான். எஸ் ஆர் நோ? இதெல்லாம் மூடிக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே உள்ள இருக்க என்ன வெளிப்படுத்திப்பேன். ஆனா நீ என்ன பண்ற, இது எல்லாத்தையும் பப்பரப்பான்னு திறந்து வச்சுக்கிட்டு யாரும் பாக்கிறதுனால என்ன நீ மிஸ் பண்ணி விடுற அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்ற. சங்கோச்சம் கர்ணயோ கிருத்வா ஹயத் துவாரே ததைவச்ச அனச்சகம் அகலம் தியாயம் விசேஷ பிரம்ம சனாதனம். சனாதனம்னா எட்டர்னல். நான் எப்பவுமே அங்கதான் இருக்கேன், உன்னுடைய இதய கமலத்தில் தான் நான் இருக்கேன். மத்ததெல்லாம் மூடிக்கிட்டீங்கன்னா நான் தெரியும். அது இது நீ அப்ளை பண்ணின தானாவே நான் இருக்கிறது நீ உணர்வாய். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதானே எவ்ரிதிங் இஸ் வித்னஸ். கடவுள், அது குருஜி ரொம்ப சொல்வார், கடவுள் எங்க போய் கடவுளுக்கு ரொம்ப அப்ளிகேஷன் பண்றாங்களா, இதை கொடு அதை கொடு, இது சாங்ஷன் பண்ண அதை சாங்ஷன் பண்ணு, வீடு கொடு, கார் கொடு, பசங்க கொடுலாம். அவர் பாக்குறாரு, கேட்கிறாரு, எங்கடா போய் தேடாரு, எப்ப பார்த்தாலும் எப்ப அப்ளை பண்ண, எங்க போய் தேடுறது. அவர் சொன்னாருங்களா நாரதர், சுவாமி மனுஷன் எல்லா இடத்துக்கும் போவான், தன்னுடைய இதயத்துக்கு மட்டும் போக மாட்டான், தைரியம் இதயத்துக்கு போயிடுங்க, அங்க யாரும் உங்களை தேட மாட்டாங்க அப்படின்னா. அதுதான் கடை உள். விழுதி ரொம்ப அழகா சொல்ல, உள்ள கடை அப்படின்ட்டாராம். அது போல உள்ள ஏற்கனவே இருக்கேன், சனாதனம் எட்டர்னல். உன்னை படைச்சதுல இருந்து ஜென்ம ஜென்மங்களா உனக்குள்ளதான் இருக்கேன். நீ என்ன பண்ற, இதை பண்ணின தானாக உனக்கு. என்ன அற்புதமான சூத்திரம். 115. இது வந்து ஒவ்வொரு தாரணம் அப்படியே யோசிச்சுட்டே வரணும், அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன், அப்படியே முதல்ல படிங்க. அப்ப என்னென்ன வாட்ஸ் ஜிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கிளாஸை விட நீங்க மறுபடியும் நோட்ஸை படிச்சீங்கன்னா தான் உள்ளாழ்ந்து போவீங்க. அப்ப டவுட் இருக்குச்சுன்னு கேளுங்க. ரைட். அடுத்தது, கூபாதிகே மகாகர்த்தே ஸ்தித்வா உபரி நிரீக்ஷணாத் அவிகல்பமதே சம்யக் சத்யஸ் சித்த லய ஸ்புடம். இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஆழமான, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிலை தான், புதுசு ஒண்ணுமே கிடையாது. இப்ப சப்போஸ் நீங்க 13வது மாடியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், 115
இப்போ ரொம்ப ஒசரமான பில்டிங், அந்த ஒசரமான பில்டிங் வந்து எட்டி பாக்குறீங்க, கீழே காரு பஸ்ல வந்து சின்ன சின்னதா போய் குட்டியா போயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியாம அந்த கைப்பிடி சுவரை கெட்டியா பிடிச்சிப்பீங்க. எஸ் ஆர் நோ? ஜாலியா ஃப்ரீயா பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பயம், மனுஷன் கீழே விழுந்தா என்ன ஆவேனே. அடுத்தது டேம். டேம் சைட்டு போயிட்டு இந்த டேம் கைப்பிடி சுவர்ல எட்டி அந்த பேக் வாட்டர்ஸ் பாருங்க. அது ரெண்டும் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன், அமராவதி டேம் ட்ரை பண்ணிருக்கேன். அதாவது பேக் வாட்டர்ஸ் பாத்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும். இந்த பக்கம் அந்த தண்ணி வெளியே போறது வழியா, ஸ்லூயிஸ் வழியா, அதை பார்த்தா தண்ணியோட அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். ரெண்டு நிலையிலையும் கெட்டியா பிடிச்சிப்போம். பக்கத்துல நம்மளோட சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கட் அப்படி ஃபீல் இட். சின்ன பிள்ளைங்க வச்சாங்களேன், எட்டி பார்க்கணும், கழுத்தை கட்டியா பிடிச்சி நம்ம கழுத்தை பிடிச்சி அமைக்கிட்டு இருப்பாங்க. ஆக ஏன் அப்படி? மனசு நிலை இல்லாமல் தவிக்கிறது. மனதற்ற ஒரு நிலை அந்த மனநிலை மனத்துக்கு ஏற்படுது. உடம்பு பிரமிச்சு போயிடுது, உங்க ஐம்புலன்களும் பிரமிச்சு போயிடுறதுனால மனசு தான் இருக்கிறதுக்கு இடமெல்லாம் தவிச்சு போகுது. அந்த நிலையில் நான் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் அந்த விஞ்ஞான பெயர்கள் வரணும்னு எப்பேற்பட்ட இந்த நிலைகள்லாம், இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை பெற்றுட்டு அந்த அனுபவத்துல நம்ம எப்படி மனதற்ற நிலையில் இருந்தோமோ அந்த மனதற்ற நிலைக்கு அட்டன் பண்ணணும். அதுதான் தாரணா. இது தாரணாக்கள்லாம் வந்து நமக்கு கோடி காட்டிட்டு அதை நம்ம எப்படி அடையிறதுங்கிறது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும். இப்ப பாருங்க, கூபாதிக்கன்னா ஆழமான ஒரு டீப் ஹோல், அபிஸ், ஒரு வேலி, பள்ளத்தாக்கு. மகாகர்த்தே ஸ்தித்வான ஸ்டடியா அதையே பார்த்துட்டு இருந்தேன். உபரின கீழே குனிஞ்சி பார்த்துட்டு இருந்தேன். நிரீக்ஷணா, ஒவ்வொரு கணமும் இடைவிடாமல் பார்த்து கொண்டேயே இருப்பாயானால் அவிகல்ப, உன் மனசுல எண்ணங்களே இருக்காம இருக்கும். கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அந்த தண்ணி பாக்குறீங்க, புஷ் போயிட்டு இருக்கு தண்ணி. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா கீழே அவ்வளவு அகாதமா இருக்கு பேக் வாட்டர்ஸ். அங்க பிரமிப்பான நிலை, அதுதான் அவிகல்பமதே. உன் மனசுல ஒண்ணுமே தோணாது, மனசு வந்து நிர்விகல்பம் ஆயிடுறது. சம்யக் டிசால்வ் ஆயிடுறது, மனசு இல்லாம போயிடுது. சத்யஸ் சித்த லயஸ்புடம், அந்த நிலையை உணர பாரு. அது நீ வீட்டுல பால்கனில கைய கால வச்சுக்கிட்டு நேரா உட்கார்ந்துக்கிட்டு அந்த நிலையை யோசிச்சு பார்த்து உனக்குள்ள கொண்டா, அப்ப நீ பைரவ நிலையை உணர்வாய். இதெல்லாம் தாரணாக்கள்லாம் நம்ம தியானம் பண்றதுக்கு அப்ளை பண்ண வேண்டும். புரியுதா? அதுக்காக நீங்க பேக் வாட்டர்ஸ் போயிட்டு எட்டிப்பா, அந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். ஒசரமான பில்டிங் கீழே டெரஸை பார்த்து கீழே பாக்குறது, அதே போல உயரமான பில்டிங் கீழே இருந்து மேல பாருங்க, மேகங்கள்லாம் போயிட்டு இருக்கோம், அந்த பில்டிங் நம்ம மேல உடரமா இருக்கும். எல்லாருமே எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. பெரிய பில்டிங், எல்ஐசி பில்டிங், சின்ன நான் காலேஜில் படிக்க பண்ணணும், ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த பில்டிங் நின்று மேல பார்த்து வச்சாங்க, மேகம்லாம் போயிட்டு இருக்கோம், அந்த எல்ஐசி பில்டிங் நம்ம மேல விடரமா இருக்கு. ஒரு பயமா இருக்கும், கப்புன்னு அந்த இடத்த வந்துடும் நான். ஏன்னா மனம் வந்து அந்த எண்ணங்கள் அற்ற நிலையை அடைகிறது. அந்த எண்ணங்கள் அற்ற நிலை தான் பைரவ நிலை. அதுக்குதான் மனசு பயப்படுது. எங்கடா பாவி தப்பி தவிர பைரவ நிலைக்கு போயிடுவானோ இவன். யூடியூபை பார், சினிமாவை பார், நாடகத்தை பார், கண்ணு வச்சு எல்லாத்தையும் பாரு, அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்ட்டு மனசு will establish minute and minute. அந்த மனதற்ற நிலையில் இருக்கக்கூடியது வந்து மனசு ஒத்துக்க. அதனால்தான் குதிரைக்கு புல்லு காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்ற பார்த்து என்னத்தடா கண்ணு, ஏதாவது நிம்மதியா இருந்திருக்கிறியா? லபோதிமா நடிச்சுட்டு இருக்கிய, ஒரு டிவி சீரியலாவது நிம்மதியை கொடுக்குதா? உனக்கு ஒரு எத்தனை குலோப்ஜாம் சாப்பிட்ட நிம்மதி கண்ணு கையா, அதாம்மா சொல்லுவாங்க, கையாக வச்சுக்க, சும்மா இரண்டாமாங்க வீட்டுல. லபோதிமா நீங்க அங்க தியாமையான்றதை கையை கால வச்சுட்டு ஒரு சும்மா இரு. அதுதான் செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற எந்தலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே. அருணகிரினார் ரொம்ப அழகா சொல்லுவார், சும்மா இரு.
அந்த சும்மா இருக்கிறது. ஏன் சினிமா கூட பார்க்கலாம், ஒரு வடிவேலை சேலஞ்ச் பண்ணுவான், சும்மா நான் நீ எப்ப பாரு சும்மா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அயன் பண்ற சொல்லுவான். அப்ப வடிவேல சொல்லுவா, அப்படி உன்னால சும்மா இருக்க முடியுமா, ஒரு நாள் சும்மா இருந்து பாரு அப்படிங்கிறப்ப தவிச்சு போயிடும். சும்மா இருக்கிறது விளையாட்டே கிடையாது. மனசு துரு துரு துருன்னு ஒண்ணு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்க கூபாதிக்கே, ஒரு டீப் லெவல், ஒரு டீப் அபிஸ் ஆர் வெல். மகா கர்த்தே, விடாம. ஸ்தித்வா உபரி நிரீக்ஷணா, கீழே குனிஞ்சி, உபரி கீழே குனிஞ்சி, கர்த்தே பார்த்துக்கிட்டு, நிரீக்ஷணா வித்தவுட் அ பிரேக் பார்த்துட்டே இருந்தீங்க. அகில் அவிகல்ப, உன் மனசுல எண்ணங்களே எல்லாம் போயிட, மனசை காணாம போயிட்டா. சம்யக் சத்யஸ், சம்யக்னா டிசல்யூட், உன் மனசு டிசல்வ் ஆயிடும். சித்த லயஸ்புடம், அப்பொழுது உணர்கிறாயே, அந்த உணர்வு தான் பைரவ நிலை. 115. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல கொண்டு வரணும். 116வது சூத்திரம். அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா தலை சுத்தம், அப்படியே தலை சுத்தம் மாதிரி இருக்கும். உடனே கப்புன்னு மனசு அங்க பார் இங்க பார் அப்படின்னு, அது மனசு ஒத்துக்காது. அதனால்தான் மனசை கட்டுப்படுத்த முடியாது. மனசை மெச்சூர் பண்ணணும். மல்லமா கொஞ்சம் கொஞ்சமா என்னத்தை கண்டப்ப மனசு தானா. அதுதான் லைக் ட்ரைனிங், டேமிங் வைல்ட் ஹார்ஸ். அதுதான் மனசை எதிர்கொள்ளவே முடியாது. அது பல இது பார்த்தாச்சு, சரியா? இதுல ஒரு சின்ன கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் உப கதை. இந்த கரையில ஒரு தேள் இருந்துச்சான். அந்த தேள் அந்த கரைக்கு போனோம். அது எப்படிடா போறது, நம்மளால நீந்தி போக முடியாது, நீச்சல் தெரியாது, தண்ணி விட்டு. அது ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆமை இருந்துச்சான். அந்த ஆமை ரொம்ப நல்ல ஆமை. அந்த ஆமைகிட்ட, ஆமை நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனோம், மாமியாரோட எழுத்துக்காரர்கள் இருக்குது, என்னை கொண்டு போய் சேர்த்துடுவியா? அப்ப ஆமை சொல்லிச்சான், எல்லாம் சரிதான், நீ என்னை கொட்டிட்டா என்ன பண்றது, எனக்கு விஷயம் இருந்தா செத்து போயிடுவேன். அது சொல்ல, காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், நான் உன்னை கொட்டவே மாட்டேன், கம்முன்னு பதுசா உன் முதுகில இருக்கிறேன், அந்த பக்கம் விட்டுட்டு. இது ஒரு மாதிரியா பார்த்துச்சு ஆமை, இந்த நம்பர் தான் வேண்டாமான்னு. சரி, இவ்வளவு கஷ்டப்படுது. அதுதான் ஆமை. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல், ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படை. அது ஒரு அழகான திருக்குறள். நம்முடைய ஐம்பொறிகளையும் நமக்குள் அடக்கிக் கொள்ளுமையான ஆமை ஓடு போல் நம்மை அதுவே பாதுகாக்கும். அதுபோல அந்த ஆமை சொல்றா, சரி நல்லதான் செஞ்சு பார்ப்போமே, சரி வாடா முதுகில் ஏறி கொண்டு, அடுத்த நாள் முதுகில் ஏற்றி இது அப்படியே ஜாலியா அப்படியே பராக்கு பார்த்துக்கிட்டு தேள் போகுது. டக்குன்னு தேளுக்கு தோணுது, அதான் பிறவி குணம்ங்கிறது. இதை ஒரு கொட்டி பார்த்தா என்ன அப்படின்ட்டு முதுகில டொக்குன்னு போட்டுச்சான். இதுக்கு ஏதோ டொக்குன்னு சத்தம் கேக்குது. தேள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீ? ஒண்ணுமில்ல, உன் ஓடி எவ்வளவு கெட்டியா இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு. தப்பார், நீ கேட்கற சும்மா வச்சுக்கிட்டு வா, நான் நினைச்ச உன்னை தண்ணியில் தள்ளிடுவேன், ஜாக்கிரதை வான் பண்ணிச்சு. ஐயோ மாமா தப்பா நினைச்சுக்காத, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பார்க்கத்தான் முள்ள கொட்டி பார்த்தேன். அதுல விஷம் இருக்குமோ? கண்டிப்பா இருக்காது. நான் நினைச்சாதான் விஷத்தை சரி, உங்க மேல போய் நான் விஷத்தை கொட்டுவேனா? இன்னும் சரிடா பதுசாவா அப்படின்னு கொஞ்சம் தூரம் போச்சான். இந்த தேளுக்கு ஒரு இது, நான் கொட்டி விஷம் இல்லாத ஜந்துவா, அது எப்படி நான் கொட்டி இது சுமூகமா இருக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் போனா இன்னொரு டொக்குன்னு போட்டுச்சான். அது இன்னும் பலமா கேக்குதியா யாமைக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல கால் சறுக்கிறமா இருந்தது, கெட்டியா பிடிச்சு எனக்கு தெரியாம கொட்டிட்டேன். இது ஆமை சொல்றப்ப, இன்னும் பாதி தூரம் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாவா அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. இது கம்முன்னு இருக்குது. முக்கால்வாசி தூரம் போன உடனே இந்த ஆமைக்கு நான் எங்க கொட்டினா வலிக்கும் அப்படின்னு யோசிக்குது. முள்ள இறங்கி அந்த தேள் ஊறுறது தெரியுது ஆமைக்கு. அப்பதான் ஆமை யோசிக்குது, நிஜம்தான், பிறவி குணத்தை மாத்த முடியாது அப்படின்ட்டு ஒரு உலுக்கு உலுக்கிச்சான். அந்த தேள் தண்ணியில விழுந்து இறங்கும். இது நமக்கு எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம எவ்வளவுதான் ஞானம் பேசினாலும் அந்த நம்மள யாராச்சும் உசு பேத்துறச்ச, நம்முடைய என்னடாங்கிறப்ப அந்த ஈகோ டக்குன்னு எந்திரிச்சு.
அதுதான் பதஞ்சலி யோக சூத்திரால அந்த அற்புதமானது. அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா, கிளேஷாஸ். கிளேஷாஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்குறப்ப அந்த அந்த அஸ்மிதா கடைசி வரைக்கும் இருக்கும். எப்பேற்பட்ட ஞானிகளாக முனிவர்களாக இருந்தாலும் எங்கேயோ குறைச்ச டக்குன்னு. அதுக்கு முக்கியமான உதாரணம் விஸ்வாமித்திரர் தான். அவர் எத்தனை பட்டிருக்காரு. அதனால இங்க அப்ப இந்த சூத்திரத்தை இங்க நம்ம பார்த்த உடனே ஜாக்கிரத, மனதற்ற நிலையை அடைவது அவ்வளவு எளிதல்ல. அதை அடைவதற்கு யூ ஹாவ் டு பிராக்டிஸ். அண்ட் முதல்ல அப்படி குதிரைக்கு காட்டு வர மாதிரி நீ உன்னை நீ பயப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்ற. 116 சூத்திரம் அப்படியே சொல்லி கொஞ்சம் கண்டிப்பா வந்துட்டாரோ இல்லையோ பையனை இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு. அவர் ஒரு அம்மா மனசு, ஐயோ பையனுக்கு ரொம்பவுமே நம்ம கூட இந்த ரொம்ப கிளாஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஜோக் அடிப்போம். நான் கதை சொன்ன மாதிரி அடுத்த சூத்திராவில கஷ்டப்படாத, நீ ரொம்ப புத்திசாலி, நீ இதை செஞ்சாலே போறோம், அதெல்லாம் ரொம்ப ஈஸி. பையனை டேய் நல்லா படிக்கிற பையன்டா 90 மார்க் வாங்கலான்டாங்கிறப்ப 50 மார்க் வாங்குறவன் கூட ஆமா அப்படின்னு நிற்பான். அதுதான் இந்த பாசிட்டிவ் வே ஆஃப் அப்லிஃப்டிங் எ பர்சன். அது போல இந்த சூத்ராவில 116 எத்திர எத்திர மனோயாதி பாஹ்யே வா அபி அந்தரே அபி வா தத்ர தத்ர சிவா அவஸ்தா வியாபகத்வா க யாஸ்யதி. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போதோ அப்ப சிவா அங்க இருக்க. அடே இவ்வளவு ஈஸியா? இப்ப என்ன கீழே பார்க்கணும் சொன்ன, ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கணும் சொன்ன, பையனுக்கு ஒரு டெம்போ வந்துடுச்சு. வெரி குட், சரிமா பண்றேன். See, that is the greatness of விஞ்ஞான பைரவா. ஒரு 4 தாரணங்கள் போன உடனே 5வது தாரணத்துல அந்த அம்பாள் உங்களுக்கு கொஞ்சம் இது ரொம்பவுமே இஷ்டமா இருக்கு. அந்த 4 சூத்திரத்துல 4 தாரணங்கள்ல இதை பண்ணு அதை பண்ணு, இங்க பார்க்காத அங்க பார்க்காத சொல்லிட்டு 5வது சூத்திரத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, உனக்கு தெரியாதுடா, நீ தங்கமோ இல்லையோ நல்லா பண்ணுவ, ஜோரா வந்துருவேன், அவ்வளவுதான். இது ஜஸ்ட் லைக் தட், இட்ஸ் a child's play. ஓ அப்படியா பண்ணுவேனே அது நம்ம பலமா தலையாட்டோம். சரியா? இது அம்மாவோட ட்ரிக். அது எவ்வளவு கஷ்டத்தை அதை அட்டன் பண்ணி பார்க்க தெரியும். ஆனா ஒண்ணு விட்டுட கூடாது. என்ன மத்த பாடத்தை கேட்காம தூங்கிட்டு என்ன பண்றது? இது நமக்கு ஒத்தே வராது, நமக்கு ஏறாதுன்னு விட்டா தோணுது. அம்மாவுடைய முடிவு என்ன? தன்னை விட்டு விலகிய பிள்ளையை மறுபடியும் தன்னுக்குள் தன்மயமாக்கிக் கொள்ளுது நம்மளுடைய அம்மாவோடது. பையன் எவ்வளவுதான் கீழறங்கி போனாலும் அவனுக்கு ஆசை காட்டிய விளையாட்டு காட்டி இடுப்புல தூக்கி வச்சுப்பான். ஏன்னா அன்னையிலிருந்து வந்தவர்தான் அனைத்து படைப்புகளும், இந்த பிரபஞ்சமே அன்னையினுடைய. அப்பொழுது அந்த அன்னை தன்னை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்ள எல்லாற்றிற்கும் எல்லாமே பண்ணும். அதெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா எத்திர மனோயாதி பாஹ்யே. டேய் மனசு அங்க எங்க பாக்குறதாட்டா வெளியே போகுது, நீ என்ன பண்ணணும்? வா அபி, இப்போ அந்தரே அபி வா தத்ர தத்ர சிவா, நீ உள்ள பாரு, அங்க அப்பா உட்கார்ந்து இருக்க. எவ்வளவு ஈஸி இல்ல? ஆமா, ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுதான் இது ஒரு தாரணம். எத்திர மனோயாதி பாஹ்யே, எவ்வளவுக்கு அவ்வளவு மனசு வெளியே போதோ அது ஒண்ணும் பண்ணாத. அபி அந்தரே தத்ர தத்ர சிவா அவஸ்தா, அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குள்ள உள்ள பார்க்க பைரவ நிலை தானா வரும். ஏன்? வியாபகத்வாக்க யாஸ்யதி, எப்பவுமே இது அங்கதான் இருக்கு. வியாபகம்னு பரவி இருக்கக்கூடிய உச்சந்தரை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அணுவிலும் உனக்குள் அதுதானே பரவி இருக்கிறது சிவ தத்துவம். அது ரொம்ப ஈஸி உணருது அப்படின்னு பையன் வெரி குட், நான் நாளைக்கே உணர்ந்துறேன். அம்மா 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 ரைட் ஃபைன், பையன் எப்படியாவது கேட்கிறானே அப்படின்ட்டு இது அழகா இருக்கு பாருங்க. 117வது சூத்திரம் ரொம்ப அழகு. 117 அதேதான். இது மொழ எத்திர அக்ஷா மார்கேண சைத்தன்யம் யஜத்யதே விபோ தஸ்ய தன்மாத்திர தர்மித்வாத் சித் லயா பரிதா ஆத்மதா. அப்போ நம்முடைய சித்தம், அந்த சைத்தன்யம், சித்தம் சித் சித்தி சித்தி, சித் என்றால் இறைமை, சித்தி என்றால் அந்த இருமை நிலை. சித்து தான் சித்தியார். அப்போ 117 சூத்திரம் பண்றார். அந்த எப்ப எல்லாம் இந்த ஓட்டைகள் வழியா, கண்கள் வழியா, காதுகள் வழியா, மூக்கு வழியா அது வெளியே போறதோ அது ஒண்ணும் பண்ணாத, அப்படியே கம்முன்னு
நானும் சிவம் தான். இது ரொம்ப அழகுங்க, ரொம்ப அழகு. எல்லாவற்றிலும் பார்வை இருக்கிறது சிவம் தானே. அந்த சமநோக்கு பார்வையோடு. ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் பையனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், என்ன டிஃபன் பிடிக்கும், எப்ப கொடுக்கணும்னு. முதல்ல என்ன சொன்னாங்க, ரொம்ப ஈஸிட்டான்ட்டாங்க. இவன் ரொம்ப ஈஸின்னு சொல்றான். இவன் வந்து யோசிக்கிறான், அம்மா இவ்வளவுதான் கண்டிஷன் போட்டு ரொம்ப ஈஸி சொல்றாளே, அம்மா என்ன மயக்கிறாளா அப்படின்னு. அடுத்து என்ன சொல்றாங்க, இல்லடா உனக்கு உள்ள இருக்கிறது சிவம் தான், எல்லா படைப்புகளுமே சிவம். அப்போ எல்லா படைப்புக்குள்ளுமே அந்த சிவத்தை பார்க்கிறேன். கண்ணால பார்க்கறச்சே ஒரு அழகான யுவதி, ஆஹா இறைமையெல்லாம் அதை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, உன்னுடைய படைப்பின் அழகு என்ன இல்லையா? அதுதான் அந்த பாரதியார் பட்ட திருப்பி திருப்பி எத்தனை முறை சொன்னாலும் எழுதிதான் இல்லையா? பார்க்கும் இடத்துல எல்லாம் தந்தலாலா நின் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலா. ஒரு பசுமையான மரத்தை பத்தியா அது அப்படியே தலையாட்டி அசைக்குதா? ஆமா, எப்பேற்பட்ட படைப்புமா, இது உன்னுடைய படைப்பு அல்லவா? அது போல காக்கை சிறகி நிலையில கண்ணு யோசிச்சு பாருங்க. அந்த காக்கா அந்த தண்ணியை மழையில் நினைச்சிட்டு ஒரு இதெல்லாம் பார்ப்பேன், ஒரு மரக்கடையில உட்காந்துட்டு இப்படி ரெக்கையெல்லாம் அடிச்சுக்கும், தண்ணிலாம் ஒட்டா போயிடும். நான் யோசிப்பேன், என்ன ஒரு சக்தி இப்படி இயக்குது, எப்பேற்பட்ட ஒரு சக்தி. அப்ப அதுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, பிளாட் கிடையாது, ரெயின் கோட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது ஆனந்தமா மழையில இப்படி இப்படிங்குது, தண்ணிலாம் போயிடுது. நம்ம பண்ணி பார்ப்போம், அடுத்த நாள் ஜல்ப் பிடிச்சிக்கும் மூக்குல, கோவிட் வந்துருவான்னு பயம். ஐயோ மழை பெய்யுறது, தலையை தொடச்சுக்கோ, மூக்கு ஓட்டுக்கோ, சாமானியம் பண்ணிக்கோ, இப்ப பண்ணிக்கோ. அது அம்மா சொல்றது ரொம்ப அழகா அற்புதமாக. எத்திர அக்ஷா உன் மார்க்கேன, உன் கண்களின் மூலமாக பார்க்கும் காட்சிகளிலும் சைத்தன்யம் இருக்கிறது சிவன் தானடா. சிவம் இல்லாமல் எந்த ஒரு படைப்பு இருக்கிறது? யஜத்ததே, அப்படி அதை பார். கான்டம்ப்ளேட். நீ ஒரு அழகான மலரை பார்க்கிறாயா, அழகான ஒரு காட்சியை பார்க்கிறாயா, அழகான ஒரு வெண்ணிலவினுடைய உதயத்தை பார்க்கிறாயா, அழகான ஒரு சிற்பத்தை பார்க்கிறாயா, அனைத்துமே இறைவன். இறைவன் இல்லாத இடம் எது? ஆஹா இறைவா, எப்படியெல்லாம் உன் அழகை நீ வெளிப்படுத்திக் கொள்கிறேன். A thing of beauty is a joy forever. John Keats. A thing of beauty is a joy forever. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அப்படிதான் நம்முடைய இயல்பு. நான் கண்ணை பத்திப்பேன், காது பத்திப்பேன், எல்லாம் சும்மா பேச்சு. நீங்க கண்ணை பத்திட்டாலும் காதை பத்திக்கிட்டாலும், ஏன்னால் நீங்களே அழகானவர்கள். அழகு என்பதுதான் சிவம், அதுதான் சுந்தரம். சத்தியம் சிவம் சுந்தரம். சுந்தரம் என்ன? அழகுதானே. சத்தியம் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. சிவம் அதனுடைய அனைத்தையும் படைப்பாற்றலாக இருக்கக்கூடியது. சுந்தரம் அழகு. அந்த அழகை நாம அடையணும்னு நினைக்க கூடாது. அந்த அழகை கையெடுத்து கும்பிடணும். ஆமா, இது உன்னுடைய அழகம். அப்போ அந்த அழகில் இறைமையை காணலாம். அதுதானே விவேகானந்தர் சொல்றது. மாலை வேளையில் அந்த கங்கை நதி கரையில் தண்ணி அப்படியே கைகளால் எழுத்து விடுகிறார். அப்ப அந்த சூரிய பகவானின் மாலை கிரணங்கள் அப்படியே தக 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 நின்றது அந்த தண்ணி தாரை. அப்ப நிவேதிதா அம்மையார் கேக்குறாங்க, என்ன சுவாமி சின்ன குழந்தை மாதிரி? ஆமா, சின்ன குழந்தை நம்ம எல்லாருமே. பாருங்க, இந்த சூரிய பகவான் எவ்வளவு அழகா அஸ்தமிச்சுட்டு இருக்கார். செக்க செவையல் இந்த தண்ணி பரவல பொன்னிறமா இருக்கு, பாத்தியோ ஜோரா இருக்க. கைகள் சில்லுன்னு இருக்கு, கால்கள் வேற தண்ணி இருக்கு. இதை விட சுகம் ஆனந்தம் இருக்கு உலகத்துல அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த தண்ணியை கையில பிடிக்கணும் மட்டும் நினைக்கிறேன். கையில பிடிக்கணும்னு நினைச்சா அது நிக்க. அப்பதான் நீ பந்தத்தை உருவாக்கி கொள்கிறாய். நான் நினைத்து அடையும். நீ என்னத்தை நினைச்சு எதை அடைகிறது? அது பாட்டு போயிட்டு இருக்கு. ஆக இயற்கை அனுபவி, இறைமையை அதிலும் பாயாக விவேகானந்தர் சொல்ற. அது போல எத்திர அக்ஷா மார்கேன, உன் கண்களின் மூலமாக நீ செல்லும் பொழுது சைத்தன்யம் இருக்கக்கூடிய அனைத்துமே சிவனுடைய அற்புதமான படைப்புகள், என்னுடைய படைப்புகள். யஜத்யதே விபோ, அந்த பொருளில் தஸ்ய தன்மாத்திர தர்மித்வா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரே தர்மமான சைத்தன்யம் என்று சித்தலயார். அது முழுமை அனுபவிக்காம போகாது, கண்ட்ரோல் பண்ணவே படாது. எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. குருஜி ரொம்ப அழகா அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டு போவார். அந்த உனக்குள் வரக்கூடிய உணர்வுகளை உற்றுப்பார், உணர்வுகளை தவிர்க்காதே. அந்த உணர்வுகளை உற்று பார்த்து அந்த உணர்வு உனக்குள்ள என்ன பண்ணுதுன்னு யோசி. அதுவும் இறைமை தானே. சித்லயா பரிதா ஆத்மதா,
அப்பொழுது நிறைந்த ஒரு நிலையை அடையும் பைரவ நிலையை நீ உணர்கிறாய். என்ன அழகில்ல? முதல்ல அம்மா சொன்னா வெளியே பார்க்காத உள்ள பாருங்க. இப்ப என்ன சொன்னா, நன்னா பார், ஜோரா பார், காது நல்லா தீட்டி வச்சுக்கோ, கண்ணை நல்லா விரிச்சு வச்சுக்கோ. அருள் சொல்லுவா பாரு, கண்ணை நல்லா விரிச்சு பார் அப்படின்ட்டு. அது போல கண்ணு நல்லா விரிச்சு வச்சுக்கோ, வாய ஆண் பொழந்து வச்சுக்கோ, மூக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, எல்லாத்தையும் அனுபவி. அதை அனுபவிக்கிறச்சு அதற்குள் இருப்பது இறைமைகிறது நீ உணர்ந்தால் அதே அற்புதமான பைரவ நிலை ஏற்படும். சார் பிரகிருதி லயா சமாதி ரொம்ப அழகா சொன்னாங்க. பிரகிருதி லயா சமாதி அதுதான் பிகமிங் ஒன் வித் தி டோட்டல் கிரியேஷன். அது ரொம்ப ரொம்ப அழகுங்க. ஆனா நம்ம மனசு என்ன பண்ணோம், அது மறுபடியும் பார்க்கணும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் அம்பாவோட லீலை தான். ஒரு முறை மசாலா தோசை சாப்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு மசாலா தோசை கேக்குதோ இல்லையோ, இப்படி ஆனா இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். அதான் வாழ்க்கை. அது வேணும்னு பந்தத்துல மட்டும் ஈடுபடாது. அனுபவிச்சோம் சொல்லணும். கனெக்டட் திங்ஸ். அந்த பிரகிருதி லயத்துல ஈடுபடாம மனசு உடனே கம்பேர் பண்ணது. அங்க இப்படி பார்த்தோமே, இங்க இப்படி பார்த்தோமே, கன்னியாகுமரியில் சூரியோதயம் ஒரு மாதிரியா இருந்துச்சு, கொடைக்கானல் ஒரு மாதிரியா இருந்தது. இந்த மாதிரி மனசு ஒரு லயம் சூரிய உதயத்தை பார்த்துருக்கு. முழுமையா சந்தோஷமா அனுபவிச்சு தொலைக்க வேண்டியது தானே. சூரிய உதயம் நம்ம கன்னியாகுமரியில பார்த்தோமே, அங்க வேற மாதிரி இருந்துச்சு. ஆமாமா, நமக்கு லேட்டா போயிட்டோம், மேகம் முடிக்கோ இல்லையோ, அடுத்த மாதிரி சீக்கிரமா போகணும். ஊட்டியில பார்த்தோமே, அது ரொம்ப நல்லா இருந்தது. அவன் பக்கத்துல தொணத்தோன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தான். சோ மனசு இங்க இருக்கிறத விட்டுட்டு நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த கேமரா வந்தா வந்து ஆண்ட்ராய்டு போன் வந்தால வந்தது, எங்க போனாலும் அதை ரசிக்க கச்சக்க 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 போட்டோவா ஆயிட்டு அதையே அது கூட போயிடும் சூரியோதயம் இல்லை. சரி, வீட்டுக்கு தான் வர்றானே, வந்து அதையாவது பாக்குறானா, அதுவும் பார்க்க. சார் நம்ம எத்தனை வருஷம் நம்ம கல்யாணம் ஆல்பத்தை பார்த்திருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஒப்புறான கிடையாது, கல்யாணமான புதுசுல வந்த ஆல்பம் அவ்வளவுதான். ஒரு முறை பார்த்தோம், அது அப்படியே இருக்குது. அதுதான் மனசு. ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய், பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தம். தாயுமான ரொம்ப அழகா சொல்லுவோம், ஒன்றை விட்டு ஒன்று பற்றி. அது அப்ப அனுபவிக்கிறது கிடையாது, அப்பவும் தவிப்பு தான். நேத்து அப்படி இருந்துச்சு, அது பார்த்தோமே. மசாலா தோசை பிடிச்ச ரசிச்சு சாப்பிட, நேத்து மசாலா மாதிரி இன்னைக்கு மசாலா இல்லையே, நேத்து முருகலா இருந்த தோசை இன்னைக்கு இல்லையே, இந்த தோசை நம்ம. அதுதான் மனிதனுடைய இயல்பு. அதுக்கு நம்ம தான் குதிரைக்கு புல்லு காட்டுற மாதிரி, மனச நிம்மதியா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. நேத்து தோசை முடிஞ்சது, இன்னைக்கு தோசை சாப்பிடு அப்படின்னு மொள்ளமா நம்ம வயிற்றுக்கு. அதுதான் மனித பிறவி. படைப்புகளையே மிக உயர்ந்த பிறவி மனித பிறவி. ஏன்னா திரும்பவும் நம்ம அந்த பைரவ நிலைக்கு போறதுக்கு இந்த மனசை வயப்படுத்தணும். மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நினைச்சீங்கன்னா நம்மள மாதிரி வடிகட்ட முட்டாள் யாருமே கிடையாது. மனசு சொல்லும், ஏய் 88 லட்சம் யோனிகள்ல பார்த்தாச்சு, நீ என்னடா பிஸ்தா ஜுஜுபி உன்னை தூக்கி போட்டு போயிட்டு மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்ட் யுவர் மைண்ட் அண்ட் வாட்ச் ஹிம் ஃப்ரம் பிஹைண்ட். அற்புதமான கிருஷ்ணானந்தனுடைய உபதேசம். மைண்ட் யுவர் மைண்ட், மனசு பார்த்துக்கிட்டாரு, வாட்ச் ஹிம் ஃப்ரம் பிஹைண்ட். யூ கேனாட் என்கவுண்டர் த மைண்ட். அந்த மனசுக்கு ஹிதோபதேசம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது 117வது சூத்திரம். ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. முதல்ல கண்ணு முடிக்கும்னு சொன்ன அம்மா, உள்ள பாருங்க, இப்ப கண்ணை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. மம்மி நேரத்தான் பண்றது, டூ போத், ரெண்டுத்தையுமா பண்ணு. 118வது சூத்திரம் ரொம்ப அழகு. இது அதாவது ஒவ்வொரு சூத்திரமுங்க ஒரு எப்படி ஒரு பட்டாடை நெய்வதி போல, ஒரு எப்படி ஒரு மண்டலா அழகாக அந்த டிசைன்ஸ் வரைகிறது போல, அந்த பத்தல மண்டல வாட்டிக்கா புரிஞ்சு ரொம்ப எவ்வளவு அழகான டிசைன்ஸ் இல்லையா. சைமேட்டிக்ஸ் இதுதான் known as, தயவு செஞ்சு பாருங்க, சைமேட்டிக்ஸ். Cymatics means the designs based on the vibrations. As you go on changing the vibrations, the design will also change. அதுதான் basis. As you go on changing by the mantra chanting, your cerebrospinal fluid can go on changing the mandalas, the vibrations, the patterns,
அப்போ உங்களுடைய ஓல்ட் தாட் பேட்டர்ன்லாம் அழகா மறைஞ்சுட்டே வரும். திஸ் ஈஸியஸ்ட் வே டு பிகம் ஓவர் கம் தி பிராரப்த கர்மா. அதனால தான் மந்திர ஜபம் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. மந்திர ஜபம் பண்ண பண்ண உங்களுக்குள்ள நியூ பேட்டர்ன் அது அற்புதமாக இறைமை அருளால் வரும் பொழுது அந்த ஓல்ட் தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அதாவது மந்திர ஜபத்துக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குருஜெல்லாம் பாருங்க, இது 118வது சூத்திரம். ஷூத் ஆதி அந்தே பயா ஷோகே கஹ்வர வாரணாத் த்ருதே குதூஹலே ஷூதா ஆதி அந்தே பிரம்ம சத்தா மயி தஷ. இது இன்னும் அம்மா சிம்பிளா சொல்றான். இப்போ ஒரு நிமிஷம் ஹச்சுன்னு தும்புறீங்க. அந்த தும்மரச்ச உங்க மனசுல ஏதாவது தாட் இருக்கா? அதாவது எவ்வளவு எளிமைக்கு ராக் பாட்டம் அவ்வளவு நிலையில கூட பைரவ ஸ்டேட் உணரடான்னு அம்மா சொல்றது அதிசயத்துல அதிசயம். அப்போ அம்மா சொல்றா ஷூத்னா தும்மறது, ஆதி அந்தே நீ தும்மல் வருது 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 வருதுன்னு ஹச்சுன்னு தும்மரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த வறட்சியே தாட்ல ஸ்டேட் போயிடுறீங்க. அப்பாடா சார், விஞ்ஞான பைரவர வருது சார், நான் சொல்லல. இது தாரணா 93 93வது தாரணா. சிவா பார்வதி சொல்ற, இதுல கூட நீ தான் இருக்கேன்ட்டு. ஷூத் ஆதியந்தே. அப்போ பயே நீங்க இப்ப வந்து அப்படி சஃபாரி போறீங்க, எங்க முதுமலை ஃபாரஸ்ட்ல போயிட்டு யானை மேல அம்பாரி, அது மேல உட்காந்து யானை ஜம்முன்னு போயிட்டு திடீர்னு எதிரில் ஒரு புலி வருதுன்னு வச்சுக்கலாம். நீங்க என்னதான் யானை மேல உட்கார்ந்து இருக்கீங்க, யானைய பார்த்தா புலிக்கு பயம், பக்கத்துல வராது அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்றோம், கெட்டியா பிடிச்சிக்கிறோம். ஏன்னா அது யாரையும் பிடிச்சிக்க முடியாது. நம்ம உட்கார்ந்த அந்த பேஸ்கெட் அந்த கூடை கெட்டியா பிடிச்சிக்கிறோம். முடிஞ்ச பக்கத்துல பிடிக்கிறா தள்ளி விட்டுருவோம். எனக்கு நடந்தது முதுமலை ஃபாரஸ்ட்ல டாப் ஸ்லீப். அப்ப திருப்பூர் பிரான்ச் மேனேஜர் முதுமலை ஃபாரஸ்ட் போயிருந்தோம். அங்க தேக்கடிலாம் இது போல சஃபாரி போயிட்டு இருந்துச்சு. நானு என்னுடைய ஜூனியர் மேனேஜர்ல உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு பெரிய அது புலி வரல, பெரிய மான் வந்தது. இந்த கிடைகளுடைய அந்த ஆண் மான் ஜெய்ஜெண்டிக்கா இருக்கு. 9 அடி இருக்கும் உயரம். அது எங்க புதர்ல இருந்து நிக்குது. பார்த்த உடனே ஜூன் ஆயிடுச்சு. நான் கட்டியா ஒருத்தன் பக்கத்துல இருந்தவன் என்ன பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். அவனை என்ன தள்ளணும்னு கிடையாது, பயம். என்ன பண்றது, எதை பிடிக்கிறத நினைச்சுக்கிட்டு என்ன பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். என்ன சாரி சாருங்கிறான். அந்த மான் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அது போல பயே, உனக்கு எப்பொழுதுதான் அதீதமான பயம் வருமோ, இது எல்லாருமே உணர்ந்துருக்கும். நீங்க ஒண்ணுமே இல்லை, ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க வந்து அயர்ன் பண்ண ஷர்ட் எடுத்து போட்டு வரீங்க, அப்படி பட்டன் போட்டு அது கூட ஒரு கரப்பாம்பூச்சி இருந்துச்சு வச்சுக்கோங்க, will you be happy? ஒரு பல்லி ஐயோ சக்காயா சக்காயா அப்படி டக்குன்னு கீழே போட்டுடுவீங்க. ஐயோ பல்லி, ஐயோ கரப்பாம்பூச்சி, கீழே வர சொல்லுவீங்க. இதுல இன்கிரைன்ட் இன் அவர் செல்ஸ். நம்ம அணுவணுல இதெல்லாம் எத்தனையோ பார்த்துருக்கோம் நம்ம, இல்லையா? நம்ம சின்ன பூச்சியா இருந்திருப்போம், கரப்பாம்பூச்சி நம்மளை கடிச்சிருக்கோம், இல்லையா? நம்ம ஒரு சின்ன இருக்கோம், ஒரு சிலந்தி நம்மளை கடிச்சிருக்கோம். இந்த அனுபவங்கள்லாம் டீப்லி இன்கிரைன்ட் இன் அவர் கான்சியஸ்னஸ். எங்க வீட்டுல ஒரு பூனை கதை நடந்தது, வேற விஷயம். எங்க வீட்டுல வேலைக்காரம்மா வந்தாங்க. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க வீட்டுல இது பூனை வந்து பாடாப்படுத்தி விட்டு, அம்மா எனக்கு பூனை ரொம்ப பயம் மாணிச்சு. கடவுளே, நான் ஏன்னா எனக்கு பூனையை பார்த்த பயம் இல்லை, போராட்டம் வேற. வீட்டுக்குள்ள பூனை வெளியே போக மாட்டேங்குது, அது மேல் வீட்டு பூனை, அது அட்ரஸ் மாதிரி தப்பு எடுத்து, அது பிளாட் நம்பர் மறந்து எடுத்து 5Jக்கு போக வேண்டியது 4Jக்கு வந்து எடுத்து. அது ஹேப்பன், பிலீவ் மீ. அதோட பெரிய போராட்டமே நடத்துறேன். அது வீடு நினைச்சுக்கிட்டு போக மாட்டேங்குது.
சரி பால்கனிக்கு போய் எட்டி பார்த்தா 4வது மணி கீழே குச்சி தொலைஞ்சு என்னடா பண்றதுன்ட்டு அதுக்கு மேல துரத்தல, நான் கம்முன்னு வந்துட்டேன். அப்புறம் பால்கனியில காணோம். சரிடா அப்படின்ட்டு பாட்டு வந்து ராத்திரி எல்லாம் லைட்ல அப்ப தூங்க போறான். பார்த்தா புஷ் வாரில் மட்டும் தெரியுது. கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறோமே, அதுக்குள்ள கேஸ் சிலிண்டர் 2 கேஸ் சிலிண்டர் நடுவில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவனைத்தான் இது எப்படி வெளியே துரத்தாம ராத்திரி படுத்துக்கிறதுன்ட்டு இந்த மாப்பு இருக்க இல்லையா அந்த குச்சி, அதுல இழுத்தா வரமாட்டேங்குது. அதை லிஃப்ட் பண்ண முடியல, போன குண்டா இருக்குது. அது லிஃப்ட் பண்ண முடியல, இழுத்தா அப்படியே ஒட்டிக்குது. ஒரு வழியா போராடி ஈராடி வெளியே தள்ளுறதுக்குள்ளார என் தலையில ஒரு இடி வாங்கிட்ட, டமாலு கீழே விழுந்த. இதெல்லாம் நடந்தது. என்ன அது வெளியே போயிடுச்சு. போயிட்டு அடுத்த மாடி ஏறணும்னு போயிடுது. போன வகையில் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்கு. நான் பேஸ்கெட் பால் கோல் கீப்பர் மாதிரி அப்படியே கால் மேல வச்சிருந்த டோர்மேட் சரிக்கு விட்டு விடுத்து ஒரு பிளாக் மாதிரி அப்படியே ஒரு நனதா போச்சு. ஆக்சுவலி ஐ வாஸ் பிளேயிங் ஒன்லி a football. I became the goalkeeper. என் கால் அந்த பக்கம் அடங்கிச்சு, தலை டம்முன்னு இந்த பக்கம் நிலப்படியில் மாட்டிக்கிச்சு, கையில வந்து மாப்பு வச்சுட்டு இருக்கேன். அந்த பூனை பயந்து எடுத்து சரி அடுத்த மாடி ஏறி போச்சு. அப்புறம் போய் கேட்டா அங்க 2 பசங்க 2 பொண்ணுங்க ஓ மை லிட்டில் டியர், மத்தியானம் சாப்பிடாம எங்க போயிட்டு அழுதுங்க. அட கடவுளே, நான் கீழே அழுது தொலைச்சிட்டு இருக்கேன், இது பூனை மத்தியானம் சாப்பிடலையே அழுதுட்டு இருக்கீங்க. நான் தலையில் வேற அடி எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு மத்தியானம் பூனை சாப்பிடலையா, அவ்வளவு பயம், அவ்வளவு ஐயோ பூனையே சாப்பிடலையான்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பூனையே கொஞ்சிட்டு இருக்கு, என்ன பார்த்து முறைக்குது நிலைமை. அது போல அந்த பூனை வேகமா வந்தப்ப நான் கூட ஒதுக்கிட்டேன், தலைக்கால வெளியே போச்சு பூனை. எதுவுமே வர்றச்சு ஒரு பயம். எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், இதுல விஞ்ஞான பெயரோட பூனையை பற்றி சொல்லல. பயம் வர்றச்ச ஷோகே, ஷோகே என்ன ஷோக்கு கிடையாது, ஷோகே என்ன சோகம், சோகம். உங்களுக்குள்ள அதீதமான சோகம் வந்துச்சு, இது நடைபெறும், இது அனுபவம் தான். அப்படியே நீ எதிர்பாராத உங்களுக்கு திடீர்னு நடந்துருத்தன மனசு ஸ்தம்பிச்சு போயிடுது. லைக் a death news which you have least expected. நீங்க எதிர்பார்க்காத ஒரு இறப்பு செய்தி உங்களுக்கு வந்தது, என்ன திக்பிரம பிடிச்சிடுது. அடுத்த நிமிஷம் எதையுமே யோசிக்காம your mind goes blank. கஹ்வரே, அப்போ வந்து ஒரு பெரிய பெருமூச்சு வெளிப்படும். அப்படி வா. அப்புறமா ரணாத் திருத்தே, இது நமக்கு அனுபவம் இல்லை. அந்த காலத்து வீரர்கள் தன்மை, அதாவது ரணாத்னு ரணபூமி, சண்டை போட்டுட்டே இருக்க, உன் கையில கத்தி கீழே விழுந்துடுது. விழுந்த ஒண்ணு அடுத்த வந்து குத்த வர்றான். நீ அந்த காலத்து வீரர்களை மாதிரி மாற காட்டின்னு நிக்க மாட்டேன். பைரவரா சொல்ற ரணாத் துருத்தே, எப்படி ஓடி போற தலைகால் தெரியாம. இப்ப படிக்கிற முடியும் ஒருத்த கத்தி எட்டிக்கிட்டு வெட்டி வெட்ட வரான்னு வச்சுக்கோங்க, நைனா வா வெட்டு, அப்படி இருக்கும். அது வந்து ரணாத்னா பேட்டில் ஃபீல்ட். திருத்தே குதுகலக்ஷுதே, இதை யோசிச்சுப்பா. ஆதி அந்தே பரமசத்தா மயீதஷா, அந்த அனுபவத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு மனத்தற்ற நிலையை நீ உணர்வாய். அது பைரவ நிலையை ஒத்திருப்பது. நான் நினைச்சேன், அம்மா உனக்கு வேற எக்ஸாம்பிளா கிடைக்கலையா, பைரவ நிலைக்கு இந்த எக்ஸாம்பிளா கொடுப்பேன் நீ, ஆனா கொடுத்துருக்கிற. இதெல்லாம் உணர்ந்துப்பா. அதனால அடுத்த மாதிரி நீங்க துமரச்சே ஆச்சே ஓ இது ஒரு பைரவா ஸ்டேட், ஹச்சுன்னு தும்புங்க. அடுத்தது உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய கருப்பாம்பூச்சியோ இல்லை இதோட உங்க மேல எகிரி வருதுன்னு வச்சாங்க, சும்மா மூலையில போறது கிடையாது, அது பறந்து வரணும் உங்களை பார்த்து உங்க மேல. அடுத்த கணம் நம்ம தலைக்குள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள போற மாதிரிலாம் கற்பனை. பயம், ஷோகே சோகம், கஹ்ரே, இதெல்லாம் அந்த பெருமூச்சு விடுறச்ச. வா ரணாத்ருதே, பேட்டில் ஃபீல்ட் இருந்து ஓடிட்டு இருக்கீங்க. ஷுதே, அப்பொழுது என்ன ஒரு மனநிலை இருக்கிறதோ அந்த மனசுல அப்ப உங்களுக்கு குலோப் ஜாமுனா ஞாபகம் வரும், மசாலா தோசையா ஞாபகம் வரும், சத்தியமா வராது. அது விட்டா போறேன்டான்னு தாட்ல ஸ்டேட். அதுதான் அந்த நிலை. நான் யோசிச்சு பார்த்தேன், சிவபெருமான் எதையுமே விட்டு வைக்கலையா, எல்லாம் தும்மதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்படியாவது நீ உணர்வியான்னு பாக்குற. மனுஷன் தும்மாம இருக்க முடியாது,
அத கூட உதாரணமா ஒரு தாரணமா சொல்றாருன்னு இந்த சிவ விஞ்ஞான பைரவா எவ்வளவு விஸ்தாரமா போகுது பாருங்க. அதுதான் நான் மூக்கு மேல அடடா எவ்வளவு விரிவா, எவ்வளவு சாதாரண முட்டாளுக்கு கூட ஒண்ணுமே தெரியாத மூடனுக்கு கூட புரியக்கூடிய ஒரு உதாரணம் இது. எஸ் ஆர் நோ? எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். அவங்களுக்கு கூட பைரவா ஸ்டேட்ங்கிறது என்னங்கிறது உணர்த்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாரணா இது. அப்புறமா 119வது சூத்திரம். வஸ்துஷு ஸ்மரிய மானேஷு திருஷ்டே மனஸ் ஜஜேத ஸ்வசரீரம் நிராதாரம் கிருத்வா பிரசரதி பிரபு. இது ஒரு அழகான சூத்திரம். இது நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை மறுபடியும் யோசிச்சு பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம், சில ஆனந்தமான அனுபவங்களை நம்ம மட்டும் தனியா இருக்கச்ச அதை அசைப்போடுவோம் இல்லையா? ஒரு அழகான பாட்டு கேட்க இல்ல, உங்கள் காதலருடன் கை கோர்த்து ஆனந்தமா இருந்திருப்பீங்க, அது ஒரு ஆனந்தம். மறுபடியும் நீங்களா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கச்ச அப்படியே அந்த ஆனந்தத்தை பார்க்கறச்ச அந்த முழுமையாக அந்த ஆனந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு தாரணங்கிறார். அதுதான் எனக்கு ஆச்சரியம். வஸ்து ஸ்மரிய, எந்த ஒரு வஸ்துவையோ எந்த ஒரு அனுபவத்தையோ மானேஷு மெமோரபிள் உன் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறதோ, அந்த மனசு விட்டு எது திருஷ்டே உன் பார்வையில் பட்டு மனஸ் தியஜே அதுக்குள்ள அப்படியே லயமாகி இருக்கிறதோ, ஸ்வசரீரம் உன் உடம்பையே நீ மறந்துடுற. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். இது அந்த காதலன் காதலி அந்த விரகதாபத்துக்கு ரொம்ப அழகான பல தமிழ் பாடல்கள் இருக்கு. என்னுடைய கைவளைகள் கலந்து விட்டன, என் மாலைகள் கழண்டு விட்டன, என் உடைகள் கழண்டு. அந்த கலிங்கத்து பரணியில் ரொம்ப அழகா, கலிங்கத்து பரணியில முடிஞ்சது என்ன, கபாடம் திறமினோன்னு ஒரு பகுதி இருக்கு. அதாவது வெற்றி வீரன் போர்க்களத்துக்கு போயிட்டு வருவான், வந்துட்டு கதவை தட்டுவான், காதலி திறக்க மாட்டான். இவ்வளவு நாள் எங்க போயிருந்த தெரியும், நல்லா தெரியும். வெற்றி வீரனாக வெற்றி வகை சூடி வாண்டு வெற்றி திலகமிட்டு அனுப்புவா மனைவி. அதெல்லாம் படிக்கணுங்க. கலிங்கத்து ரொம்ப ஜெயம் கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி படிக்கணும். சின்ன வயசுல படிச்சேன், இப்ப படிக்கல. காலேஜ் டேஸ்ல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகல எனக்கு. அப்போ கபாடம்னா கதவு. அவன் கேட்பான், கபாடம் திறமினோம், என் அழகு யுவதியே, என் அழகு ரம்பையே, நீ எவ்வளவு அழகு, கதவை தர. சத்தமே கேட்காது உள்ள இருந்து. திரும்பி போ, எவ்வளவு நாள் எங்க போய் தொலைஞ்ச. அவன் சொல்ல, நீ தானே வெற்றி திலகமிட்டு அனுப்பினாய், என்று வெற்றி வாகை சூடி வந்திருக்கிறேன். எனக்கு மாறி சூட்டி அல்லவா நீ வரவேற்க வேண்டும். முடியாது. உன்னை எழுந்து நான் தவித்த நிலை எனக்கு தரடா தெரியும், கதவை திறக்க மாட்டேன். அப்படியே அப்படியே ஓடிப்போ அப்படிங்கிறப்ப இது ஜெயதேவர் அஷ்டபதியில ரொம்ப அழகா அவன் சொல்லுவான், இப்படி இல்ல உன்னை கொஞ்சம் நேனே, இப்படி எல்லாம் நீ திட்டு உங்ககிட்ட வாங்கிட்டனே, இப்படி எல்லாம் பண்ணினேனே, என் கதவை தர. அதுதான் ஸ்வசரீரம். அப்போ பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், ஏன்னா இவன் இப்படி கெஞ்சிட்டு இருக்கான், அவன் கதவை திறக்கல. அவன் நிலையும் அதே தான், அவங்க கதவை திறக்கல, அது வேற விஷயம். ஆனா ஸ்வசரீரம், நம்ம என்ன பேசுறோம், எங்க இருக்கிறோம், யார் பாக்குறா, அதெல்லாம் போயிடும். அது இந்த ஒரு அனுபவத்தை மட்டும் எல்லா அனுபவங்களுக்குமே உண்டு. நான் இதை பிரத்யட்சமா பார்த்திருக்கேன். எப்படின்னு, நம்ம பாம்பேல படிச்சுட்டு இருந்தேன் அப்போ, காட்கோப்பர். அப்போ ஒரு சின்ன குழந்தை அதான் பிளாஷ் தான், அப்பவே அங்க பிளாஷ் சிஸ்டம் தான், காட்கோப்பர் காலனிம்பாங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தை திடீர்னு ரோட்ல ஓடி வருது. நான் அப்பதான் தலையை தொடச்சிட்டு இந்த டவல் எல்லாம் பால்கனி தான் துவைக்க போடுவோம். அந்த குழந்தை அம்மா அம்மா கத்துச்சு. அப்போ அந்த அம்மா குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு மறைவுல விட்டுட்டு நிர்வாணமா வந்து அணைச்சுக்கிட்டாங்க அந்த குழந்தைய. இது கண்ணால் பார்த்தவன். அப்ப எனக்கு அந்த தெய்வத்தை நான் வணங்குறேன். அப்படி எனக்கு ஒரு 18-19 வயசு எனக்கு. பார்த்த, ஓ, தன்னுடைய சரீரத்தை மறந்த நிலை, தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணராத நிலை, தன் குழந்தை பத்திரமா இருக்கணும். தாய்மை தாங்க இறைமை. எப்பொழுது உங்களுக்குள்ள நீங்க தாய்மையை உணர்றீங்களோ, அப்போ இறைமை வேற அல்ல, நீங்கள் வேறு அல்ல. அதனால திருப்பி 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 அம்பாள், நானா நீ ஆகணும், என்கிட்ட வா, நீ எந்த உடம்புல இருந்தாலும் அம்மா ஆகணும், அம்மா ஆகணும்னு உணர்த்த. அது போல ஸ்வசரீரம் நிராதாரம்,
நான் உடனே மறந்துடுது என்ன இருக்கு, அது எனக்கு வேண்டியது அந்த அனுபவம் தான், அந்த குழந்தையை காப்பாற்றணும். இது எல்லா அனுபவங்களுக்குமே பொருந்தும். காதல் அனுபவத்திற்கும் பொருந்தும், ஒருவரை காப்பாற்றக்கூடிய அனுபவத்துக்கும் பொருந்தும், எல்லா அனுபவமே பொருந்தும். அதே போல நம்ம ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றும். அப்பாடா நம்ம பெருமூச்சு விடுவோம். அந்த ஆக்சிடென்ட் ஆகுன்றப்ப உடம்பு எங்க இருக்கு, மனுஷன் எங்க இருக்குது, கடவுளே காப்பாத்து. அதுதான் இதெல்லாம் ரொம்பவே பானுக்கு எங்களுக்கு எல்லாம் அதுவும் ஏற்பட்டிருக்கு. போன வருஷம் கோயம்புத்தூர் துக்கத்தை விசாரிச்சு வர போனப்ப எதிரில லாரி, பையன் வந்துட்டான் பக்கத்துல, ஏறக்குறைய ஒரு 20 அடிதான் வித்தியாசம். என் பக்கத்துல ஏன் கத்துனார், அவ்வளவுதான். அந்த பையன் டக்குன்னு உடச்சா தப்பிச்சு, இல்லா காட்டி ஜாம் பேக் தான். அப்போ நான் எங்க இருக்கிறேன் ஒண்ணுமே தெரியல. ஸ்வசரீரம் உடம்பும் எங்க இருக்கு தெரியல, மனசு எங்க இருக்கு தெரியல. இதெல்லாம் தான் நம்ம பைரவர் உதாரணம் சொல்ற, கேட்டுக்கோங்க. வஸ்துஷு ஸ்மரிய மானேஷு திருஷ்டே மனஸ் யஜே. உனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி உனக்குள் லயமாக மறுபடியும் நீ அசை போடுகிறாயோ, எப்படி ஸ்வசரீரம் தன் உடம்ப இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் மறந்துட்டு அனுபவத்தில் இருக்கிறியோ, நிராதாரம். அப்ப அந்த மனசு செயல்படாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உடம்பு இல்லாம மனசு செயல்படாது. அதனால்தான் மனசு உடம்பு கெட்டியா பிடிச்சி வச்சுக்கணும். நீங்க ஒசரத்துக்கு போறச்சும் சரி, பாதாளத்தை பாக்குறச்சும் சரி, நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கு காரணம் உங்க மனசு. மனசு அந்த உடம்பு இல்லாம போக, உடம்புன்ற கருவி அதுக்கு வேணும். அதுதான் குருஜி சொல்லுவார், நெவர் எவர் அட்டம் சூயிசைட். நமக்கு எல்லாருக்கும் சாயங்காலமான ஒரு வீடு இருக்கு, வீடே இல்லாத நிலையை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் அது வேற விஷயம். ராத்திரி எங்க போய் தங்குவாங்க? இப்ப நாளைக்கு உங்களுக்கு தங்கறது வீடு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது போன்ற நிலை உன்னுடைய நேரம் முடிகிற வரைக்கும் காலா நியதி வித்யா ராகா, அது அந்த 5 சொல்ல முடியும். அந்த என்ன 5 கஞ்சுகாஸ் இல்லையா, சிவசூத்திரால பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டா? இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னது சிவசூத்திரால 5 கஞ்சுகாஸ்? என்ன? காலா நியதி கலா வித்யா ராகா. இதுதான் நம்ம அப்படியே கெட்டியா சில்வர் பேக் ஃபாயில் போட்டு கெட்டியா வச்சிருக்கோம். அது போல மனசுக்கு சரீரம் வேணும். அந்த சரீரம் இல்லா காட்டி மனதால் செயல்பட முடியாது. குருஜி சொல்லுவார், யூ ஆர் டிக்கிங் யுவர் ஓன் கிரேவ். தயவு செஞ்சு சூசைட் பண்ணிக்காதீங்க, உங்க குடிய நீங்களே தொடங்கி. அப்புறம் வீடு இல்லாத அலன்னு அலைவீங்க. அப்ப உங்களுக்கு பலவிதமான சக்திகளை உங்களை பாடாப்படுத்தும். தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்ட்டு பலமுறை குருஜி பல நேரங்கள்ல சொல்லியிருக்க. அது இந்திய காலகட்டத்துக்கு ஒண்ணு வேணாம், தினத்தந்தி பேப்பர் வச்சு போடணும். எவ்வளவு பாக்குறேன் அப்பெல்லாம் மனசு தவிக்கும். அட குழந்தைங்களா ஏன் இப்படி நடக்குது, இறைவா இந்த நிலை மாறட்டும், ஒரு பிரார்த்தனை தான் பண்ண முடியும். அவ்வளவு 119 சூத்திரம். அதனால்தான் அந்த அனுபவங்களை மிகவும் மறுபடியும் அசை போடும் பொழுது உனக்குள் நீ அந்த லயா, அப்பொழுது ஸ்வசரீரம் உன் உடல் நிலையை மறந்து இருக்கும் பொழுது உனக்குள் இருக்கும் நிலைதான் பைரவ நிலை, ஆனந்தமான நிலை. 119 நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா இப்போ 12 மணி ஆக போறது. ஆக இது பலவிதமான தாரணங்கள் வரைச்ச நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு எக்ஸாம்பிளா தாரணா 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 சொல்றது அல்டிமேட்லி அந்த மனதற்ற நிலை. மனசுல எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்ட மனசு அலப்பாயம் எந்த ஒரு அனுபவம் இவ்வளவுதான். வெரி குட் வெரி குட் வெரி குட்னு ஒரு அம்மாவா அதை ஜீரணிச்சுக்கிட்டே வரும். அது அம்மா முதல்ல தன் குழந்தைக்கு ஊட்டிட்டு தான் சாப்பிடுவோம். அம்மாவுக்கு மட்டும் பசிக்காதா என்ன? அம்மாவுக்கு பசிக்கும். ஆனா அந்த அம்மா நான் சாப்பிட்டது குழந்தை சாப்பிட்டு. அது போல நம்ம மனசை ஒரு சின்ன குழந்தைய பண்ணிக்கணும். அந்த மனசோட போராடக்கூடாது. நீ பார்த்தது தானடா, மறுபடியும் ஏன்டா அதை பத்தி யோசிச்சிருக்க. சந்தோஷமா நம்ம சந்தோஷம் அதிகம். அது போன அருண் கிளாஸ் சொல்லிட்டு இருந்த energies, when the energies from the negative to positive side, when it makes a shift, மனசுல நிறைய எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே. அந்த எண்ணங்கள் குறைந்த நிலையில நீங்க மனசை கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம். மனசு பொட்டி பாம்பா தானா ஆனந்தமா இருக்கும். கோபம் வர்றச்ச விஸ்டம், துக்கம் வர்றச்ச
அவங்க செஞ்ச எல்லாம் நன்றி உணர்வு. உங்களுக்கு உரிமை இந்த பொசசிவ்னஸ் ஃபியர் ஹேட்ரட் இருந்துச்சு அன்கண்டிஷனல். உனக்கு என் குழந்தை என்ன இதுக்கிட்டு தானே கோவத்தை காட்டுறான். அண்ட் மணிப்புரகா greed and jealousy, joy and generosity, swadhisthana, sex obsession, creative thinking. So whenever it disturbs, make a shift. மூணு முழுந்து தண்ணி குடிங்க. Automatically the energy will get. Everything is energy. Everything is energy. We are ultimately the love. Love is not an emotion. The very fiber of your being. That very love expresses itself in the energy form. கோபம் வர்றச்ச ஞானம். கோபப்படி என்ன பிரயோஜனம்? யாரையும் திருத்த முடியாது. ஞானம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என் குழந்தை துக்கம் வரைச்ச அவன் எவ்வளவுதான் பண்ணியிருக்கான், நல்லா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கலை எங்க கூட இருக்கு, நன்றி. அது போல மேக் அ ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ்.